Welcome to Edisprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 ஜூலை 2024 ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NTPC வித்யாதா VPR நிகமம் லிமிடெட் டு செட் அப் கிரீன் சார்கோல் பிளான்ட் இன் ஹரியானா. சோ நம்ம ஹரியானால இருக்கிற குருகிராம் அண்ட் ஃபரீதாபாத் சிட்டில வந்துட்டு முனிசிபல் கார்பரேஷன் சோ அந்த சிட்டியோட முனிசிபல் கார்பரேஷன் வந்துட்டு நம்மளோட NTPC கூட வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. சோ அந்த ஒப்பந்தம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சிட்டில பாத்தீங்கன்னா வேஸ்ட் சார்கோல் பிளான்ட் வந்துட்டு நிறுவனத்துக்கு தான் இந்த ஒரு ஒப்பந்தம்ன்றது போட்டிருக்காங்க. சோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்துட்டு 500 crores வரைக்கும் வந்துட்டு ஈச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சோ இந்த பிளான்ட்ன்றது உங்களுக்கு வந்துட்டு யார் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட NTPC வித்யாதா லிமிடெட் தான் வந்துட்டு இந்த ஒரு பிளான்ட் வந்துட்டு போட போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா குருகிராம் அண்ட் ஃபரீதாபாத்ல. சோ இந்த பிளான்ட் எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து சார்கோல் எடுக்கிறதுக்காண்டி தான் ஒரு பிளான்ட்ன்றது போட போறாங்க. சோ வந்துட்டு அந்த இப்போ வந்து சிட்டின்னு இருக்குன்னா அந்த சிட்டில நிறைய வந்துட்டு வேஸ்ட்ன்றது நம்ம சேரும். சோ வந்துட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு எந்த சிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட்ன்றது வரும். சோ அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் சார்கோல் பிளான்ட்ல வந்துட்டு பண்றது மூலமா நமக்கு வந்து சார்கோல்ன்றது கிடைக்கும். சோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த சைனிங் அப்ப யாரு வந்து அட்டெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த மனோகர் லால் கட்டரும் அண்ட் வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு நாயப் சிங் சைனி வந்துட்டு இந்த மீட்டிங்ல வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ வாட் இஸ் எய்ம் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பிளான்ட் வந்துட்டு போறதுக்கான முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வச் பாரத் கேம்பெயினா கிளீன் இந்தியா தான் உங்களுக்கு வந்து மெயினான தீம் உங்களுக்கு. சோ அந்த இதை அச்சீவ் பண்றதுக்கு சோ கார்பேஜ் ஃப்ரீ குருகிராம் அண்ட் ஃபரீதாபாத் அச்சீவ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு பிளான்ட் வந்து போட போறாங்க. சோ இது மூலமா உங்களுக்கு பவர் ஜெனரேஷன் ரெடியூஸ் மினரல் கோல் யூசேஜ். சோ வந்துட்டு நம்ம கோல் யூசேஜ் வந்துட்டு இப்போ வந்துட்டு கம்மி ஆயிட்டே போகுது. உங்களுக்கு கோலோட ரிசோர்சஸ்ன்றது கம்மி ஆயிட்டே போகுது. சோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் என்னன்னா நமக்கான எனர்ஜி தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியும். சோ அதுக்காண்டியும் இந்த ஒரு பிளான்ட் வந்துட்டு போட போறாங்க. நெக்ஸ்ட் NTPC லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குது. CEO வந்து குருதீப் சிங் அண்ட் ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபோன் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். ஸோ வந்துட்டு ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 1975 இது வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா IRCTC அப்கிரேடட் டு த ஷெட்யூல் A CPSE ஸ்டேட்டஸ். சோ நம்மளோட IRCTC வந்து மினிரத்னா கம்பெனி ஸ்டேட்டஸ்ல ஷெட்யூல் B கேட்டகரியில இருக்கு உங்களுக்கு. சோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழ இயங்குற ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் கம்பெனி. சோ IRCTCன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெயின் புக்கிங் சோ உங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கிற டூரிசம் டிபார்ட்மெண்ட்ஸை பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா IRCTC தான் இருப்பாங்க. சோ அது மட்டுமா பாத்துக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ட்ரெயின் புக்கிங்ஸ் எல்லாமே இவங்க கீழே தான் இருக்கு உங்களுக்கு. சோ இவங்க வந்துட்டு மினிரத்னா ஷெட்யூல் B கேட்டகரியில இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த CPC மினிரத்னா ஷெட்யூல் B கேட்டகரியில இருந்து இப்போ வந்து ஷெட்யூல் A கேட்டகரிக்கு இவங்க வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்கிரேடேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா IRCTC ஆரம்பிச்சு இப்போ வந்து 25வது ஆனிவர்சரி அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஷெட்யூல் A ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ IRCTC ஆர்கனைசேஷன் வந்து எப்ப இன்கார்பரேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 1999ல தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. சோ மெயினான பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி டிராவலிங் அண்ட் டூரிசம் செக்டர் ரயில்வே சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி டிராவலிங் அண்ட் டூரிசம் செக்டரை பூஸ்ட் பண்றது தான் இந்த ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து ரயில்வேஸ்ன்றது வச்சிருக்காங்க. சோ ஒரு மினிரத்னா ஒரு நவரத்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டஸ் போறாங்கன்னா அது எது மூலமா போவாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட டர்ன் ஓவர் வந்து அதிகமாக அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸா அடைவாங்க. சோ லாஸ்ட் அதாவது ஹையஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா மகாரத்னா தான் சொல்லுவாங்க. சோ மகாரத்னாக்குன்றது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது நிறைய ப்ராஃபிட் காமிச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து மகாரத்னாக்கு போக முடியும். சோ வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு மினிரத்னா தான் ஸ்டார்ட் ஆவாங்க. சோ மினிரத்னால ABC 3 கேட்டகரி இருக்கு உங்களுக்கு. சோ ABCDன்றது 3 கேட்டகரி இருக்குது. சோ லீஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா D. சோ D அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் காமிச்சானா CD கேட்டகரி போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு B கேட்டகரி அதுக்கப்புறம் A கேட்டகரி உங்களுக்கு. சோ இப்போ வந்துட்டு IRCTC B கேட்டகரியில இருந்து இப்போ வந்து A கேட்டகரிக்கு உள்ள போயிருக்காங்க. சோ இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலா இந்த கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் ஃபினான்ஸ் கீழ தான் உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி கிரைட்டீரியா கேட்டகரைசேஷன் வந்து பண்றது பாத்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. சோ IRCTC இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. சோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபவுண்டட் இயர் 27 செப்டம்பர் 1999 அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. ஃபவுண்டட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கரண்ட் ஹெட்டா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் ஜெயின் தான் உங்களுக்கு IRCTC கரண்ட் ஹெட்டா இருக்காங்க. So நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் அன்வீல்ஸ் a theme for the 8th Indian Mobile Congress and announced a Telecom Excellence Award. So நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஜோதிர சிந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இவருக்கு கீழே இருக்குது. இவர் வந்துட்டு
8th இந்தியன் மொபைல் காங்கிரஸ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ அதுக்கான தீம் வந்து ஃபியூச்சர் இஸ் நவ் த தீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இது வந்து காங்கிரஸ் வந்து டெல்லியில் நடக்க போகிற காங்கிரஸுக்கான தீம் பாத்தீங்கன்னா தி ஃபியூச்சர் இஸ் நவ். சோ அதுக்கப்புறம் இந்த இவர் வந்து வேற என்ன லான்ச் பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் 2 அவார்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு அவார்டுன்றது வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா டெலிகாம் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2023 தான் அந்த அவார்டு வந்து இந்த ஈவென்ட்ல நடக்க போகுது. சோ அந்த அவார்டு வந்துட்டு சர்டன் பர்சன் வந்து கொடுக்க போறாங்க. சோ எந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டெலிகாம் இனோவேஷன், டெலிகாம் ஸ்கில்லிங் அண்ட் டெலிகாம் சர்வீஸ், டெலிகாம் மேனுஃபேக்சரிங், டெலிகாம் அப்ளிகேஷன். சோ இது ரிலேட்டடான இனோவேட்டிவா பண்ற பர்சனுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம யூனியன் மினிஸ்டர் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜோதிர மாதுர சிந்தியா வந்து இவரோட கான்ஸ்டிட்யூன்சி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல குணா சிவபுரியில தான் வந்து இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது உங்களுக்கு. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பெம்சாமி சந்திரசேகர் இவரோட கான்ஸ்டிட்யூன்சி வந்து குண்டூர் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு உங்களுக்கு. சோ நமக்கு நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ் அச்சீவ்ஸ் டாப் குளோபல் அண்ட் நேஷனல் MDRT ரேங்கிங். சோ வந்து டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 6th பொசிஷன். சோ குளோபல் 100 குளோபல் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து 6வது பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு குளோபல் $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் ரேங்கிங் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட டாடா லைஃப் இன்சூரன்ஸ். சோ இவங்க வந்துட்டு குளோபல் லெவல்ல 6வது ரேங்க் வந்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஃபீமேல் MDRT ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு போன இயர் காட்டிலும் உங்களுக்கு 13.64% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சோ ஃபீமேல் MDAtor குவாலிஃபயர்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் MDAtor குவாலிஃபை பண்ணது இந்தியால இவங்க தான் உங்களுக்கு. சோ 1238 உமன்ஸ் அட்வைசர் ரேங்கிங் நம்பர் 1 இன் இந்தியா வந்துட்டு குளோபல் பாத்தீங்கன்னா 7 ரேங்கிங்ல இருக்காங்க. சோ டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் த கம்பெனி ஆஃப் த டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கும் ஏஐ குரூப் லிமிடெடுக்கும் ஒரு கொலாபரேஷன்ல இயங்குற ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அந்த டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சோ இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கினது பாத்தீங்கன்னா 2001ல தான் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1st April 2001ல இருந்து இவங்க வந்து ஆபரேஷன் வந்துட்டாங்க. சோ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடச்சலம் ஐயர் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு CEO இருக்காங்க. சோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ரீநேம்டு தி ஃபியூஷன் ஃபைனான்ஸ் லிமிடெட். சோ ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் இருக்க கம்பெனி அவங்களோட நேம்ன்றது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னவான்னு பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபைனான்ஸ் லிமிடெடா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கம்பெனி ரன் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் சர்வீஸ் ஃபார் த புவர் உமன்ஸ் இன் இந்தியா வந்து அதாவது புவர் உமன்ஸுக்கான ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி தான் இவங்க வந்து உங்களுக்கு. சோ இந்த இவங்க வந்துட்டு எப்ப இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா எப்ப இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்ப உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1994ல தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவானுச்சு உங்களுக்கு. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அவார்ட் நியூஸ். ISRO Chandrayaan 3 teams wins the prestigious World Space Award 2023. சோ நம்மளோட சந்திராயன் 3 காண்டி நம்மளோட இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு வேர்ல்ட் ஸ்பேஸ் அவார்ட் 2023 வந்து எடுத்திருக்காங்க. சோ இதை யார் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபெடரேஷன் தான் இந்த ஒரு அவார்டை நம்மளோட ISRO கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து சேஃபா வந்து மூணு லேண்ட் பண்ண அவங்களோட அச்சீவ்மெண்ட் காண்டி தான் இந்த ஒரு அவார்டு தந்திருக்காங்க. சோ சந்திராயன் 3 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சவுத் சைட் ஆஃப் த மூன்ல வந்து சேஃப் லேண்டிங் பண்றதா இந்த ஒரு மிஷனோட மெயின் நோக்கம் உங்களுக்கு. சோ அது வந்து வெற்றிகரமா நம்ம வந்து அரைஞ்சதுக்காண்டி இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபெடரேஷன் வந்து வேர்ல்ட் ஸ்பேஸ் அவார்டு வந்து தந்திருக்காங்க. சோ அந்த வேர்ல்ட் ஸ்பேஸ் அவார்டு வந்துட்டு எல்லா வருஷமும் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபெடரேஷன் தான் தருவாங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் மெடிசன், ஸ்பேஸ் லா, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். சோ இதுல வந்துட்டு அச்சீவ் பண்றவங்க ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்துட்டு இந்த அவார்டு வந்து தராங்க. சோ இந்த அவார்டு வந்து அவங்களோட 75வது மீட்டிங்ல தான் வந்து இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க. சோ எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிலன் இட்டாலியில தான் வந்துட்டு இந்த அவார்டு தந்திருக்காங்க. சோ அந்த மீட்டிங்கான தீம்ன்றது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஸ்பேஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. சோ இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபெடரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன்ல டோட்டலா 513 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டலா 77 கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்காங்க. சோ பிரசிடென்ட் யார் பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஸ்டான்லி மோரியா தான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனோட பிரசிடென்டா இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பாத்தீங்கன்னா 1951ல இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் இது ISROட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப கரண்ட் சேர்மன் வந்து ஸ்ரீதர் பானிக்கர் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பெங்களூர்ல இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பாத்தீங்கன்னா 1969ல உங்களுக்கு வந்து ISRO வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். கிறிஸ்டினா மிச்சல் ஸ்வான் as a new prime minister of the Estonia. சோ ஈஸ்டோனியா கண்ட்ரியோட நியூ பிரைம் பிரசிடென்ட்டா வந்துட்டு யாரா வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா மெய்க்கில்ன்ற இவர் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் ஈஸ்டோனியா கண்ட்ரி ஆவறாரு உங்களுக்கு.
இவர் யாரை சசீட் பண்ணி அவரை பார்த்தா காஜஸ் கலாஸ்ன்ற இவரை தான் வந்துட்டு ஈஸ்டர்னியா கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து சசீட் பண்ணி வந்துட்டு இவர் வந்துட்டு ஆகுறாரு. சோ ஈஸ்டர்னியா கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அலர் காரிஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து கிறிஸ்டினா மைக்கேல் அண்ட் கேபிட்டல் வந்து தாலின் அண்ட் கரன்சி வந்துட்டு ஈரோவா இருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நியூஸ் NFDC அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா டு லான்ச் த வாய்ஸ் பாக்ஸ் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ஃபார் த இந்தியன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்தியன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் காண்டி நம்மளோட NFDC சினிமா ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் கூட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் காண்டி. ஸோ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு படத்துல வந்துட்டு அந்த ஒரு ஹீரோவே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு மொழியில ஆர்டிஸ்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து வேற ஆர்டிஸ்ட் தான் அவருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்து NFDC என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் காண்டி. ஸோ நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ் கூட. ஸோ இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, நம்ம இந்தியா கீழே எங்கிற ஃபேமஸான பப்ளிக் செக்டர். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது உங்களுக்கு. ஸோ மெயினோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்லிங் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்கான அவங்களோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணும் அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். 8 லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இதுக்காண்டி தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் 2024 சிங்கப்பூர் லீட்ஸ் அண்ட் இந்தியா 82nd. ஸோ வந்துட்டு ஹென்லி நடத்தின பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு நிறைய நாட்டுக்கு வந்துட்டு விசா ஃப்ரீயா வந்துட்டு போகலாம். ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் வந்து டாப்ல வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்தியாவோட ரேங்க்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 82வது ரேங்க் இருக்கு உங்களுக்கு. ஸோ அது டோட்டலா 195 டிசிக்னேஷன் வந்து ரெக்கார்ட் வரைக்கும் வந்து விசா ஃப்ரீயா வந்து சிங்கப்பூர் கண்ட்ரியால வந்துட்டு போக முடியும். ஸோ டோட்டலா சிங்கப்பூர்னால 195 கண்ட்ரிஸ்க்கு விசா ஃப்ரீயா போக முடியும். ஸோ செகண்ட் ஸ்பாட்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின் 192 கண்ட்ரிஸ்க்கு இவங்களால போக முடியும். தேர்ட் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பின்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பர்க், நெதர்லாந்து, சவுத் கொரியா வந்து 190 கண்ட்ரி வரைக்கும் 191 கண்ட்ரி வரைக்கும் இவங்களால போக முடியும். ஸோ ஃபோர்த் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா UK, பெல்ஜியம், டென்மார்க், நியூசிலாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா 190 கண்ட்ரி வரைக்கும் போக முடியும். ஸோ 8th பிளேஸ்ல தான் உங்களுக்கு US இருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா 82வது பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம இந்தியாவினால 58 கண்ட்ரிஸ் வரைக்கும் நம்மளால விசா ஃப்ரீயா போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சானியா மிஸ்ரா அண்ட் மேரிகும் ராணி விஜய் சிங் ஜாயின் பிளே ஸ்போர்ட்ஸ் அஸ் அ பிராண்ட் அம்பாசிடர். ஸோ பிளே ஸ்போர்ட்ஸுக்கான கேம்பெயினுக்கான பிராண்ட் அம்பாசிடரா நம்மளோட 6 டைம் கிராண்ட் ஸ்லாம் வின்னரான சானியா மிர்சா அண்ட் வந்துட்டு 6 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல் எழுதுற மேரிகும் அண்ட் ஆக்டர் ரான் விஜய் சிங் வந்துட்டு இவங்க 3 பேருமே பிளே ஸ்போர்ட்ஸ் இதுக்காண்டி பிராண்ட் அம்பாசிடரா வந்துட்டு சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த பிளே ஸ்போர்ட் எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கூல்ஸ் அண்ட் சொசைட்டிஸ்ல வந்து இந்த ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட பிளே கிரவுண்ட்ஸ் நம்மளோட ஸ்டேடியம்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்ட் ப்ரொவைடிங் எக்யூப்மெண்ட் டு த ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ற ஸ்கூல்ஸ்காண்டி எக்யூப்மெண்ட்டை கொடுக்கறது அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் கரிக்குலம் ஃபார் த ஸ்கூல்ஸ் வந்து டெவலப் பண்றது. ஸோ இந்த மாதிரி மேஜரான ஆக்டிவிட்டிஸ்க்காண்டி வந்துட்டு ஒரு உருவாக்க பண்ண ஒரு கேம்பெயின் தான் இந்த பிளே ஸ்போர்ட்ஸ். ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், நம்ம கண்ட்ரி டெவலப் பண்ணதுக்காண்டி தான் வந்து போராடுறாங்க. சோ அதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் தான் இவங்க வந்து 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட நோக்கம்னு பாத்தீங்கன்னா 2026க்குள்ள டாப் 10 ஸ்போர்ட்டிங் நேஷனா நம்ம வந்துட்டு வரணும், ஒலிம்பிக்ல நம்ம டாப் 10 ஸ்போர்ட்டிங் நேஷனா வரணும்னு தான் இவங்க வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வச்சு போயிட்டு இருக்காங்க. So நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்துஸ்லாண்ட் பேங்க் லான்ச்சஸ் வெஸ்டெல் ஃபார் க்ளோரி CSR இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம இந்துஸ்லாண்ட் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெஸ்டெல் ஃபார் க்ளோரின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஒரு ஸ்போர்ட் வந்து டெவலப் பண்ணணும்காண்டி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கிட்ட வந்திருக்காங்க இந்துஸ்லாண்ட் பேங்க். இது மெயின் எய்ம்னு பாத்தீங்கன்னா டு சப்போர்ட் 550 ப்ராமிசிங் ஃபீமேல் வெஸ்லிங் அத்லெட் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. ஸோ வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற 50 டாப் வெஸ்லிங் பிளேயர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வெஸ்லி க்ளோரி ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மெயினாவே வெஸ்லிங் பிளேயர் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு. ஸோ இந்துஸ்லாண்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுமத் கத்திப்பல்லா வந்துட்டு சிஇஓ இருக்காங்க. அண்ட் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்ட் இந்துஜா குரூப் தான் இந்துஸ்லாண்ட் பேங்கோட ஓனர்ஸா இருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பைல இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா SP சிந்துஜா. யார் ஃபவுண்டர்னா SP சிந்துஜா. அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1994ல உங்களுக்கு மும்பைல வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்
நேஷனல் இன்கம் டாக்ஸ் டே பேக்ரவுண்ட் அண்ட் இட்ஸ் பப்ளிக் அப்ளிகபிள் இன் கண்ட்ரி. ஸோ நம்மளோட எல்லா வருஷமும் ஜூலை 24th வந்துட்டு நேஷனல் இன்கம் டாக்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த நேஷனல் இன்கம் டாக்ஸ் டேவோட இந்த நாள், அதாவது 24 ஜூலை வந்துட்டு எதுக்காண்டி உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 1960 சர் ஜேம்ஸ் வில்லியம்சன் தான் வந்துட்டு முறைய இன்கம் டாக்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அந்த நாளை வந்துட்டு கொண்டாடுற மூலம் அந்த நாளை வந்து எடுத்துக்காட்டுற விதமாகவும் அந்த இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளவு டெவலப் ஆகுது சொல்லிக்காட்டுற விதமாக தான் இந்த ஒரு டே வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்தியான்றது இன்கம் டாக்ஸ் டே வந்து எப்போ வந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா 2010 தான் உங்களுக்கு வந்துட்டு 24 ஜூலை 2010 தான் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டேன்றது நம்ம வந்துட்டு இந்தியால இருந்து கடைபிடிக்கிறோம். சோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்துட்டு இப்ப கரண்ட்ல இருக்கிற இன்கம் டாக்ஸ் அப்பதான் 1961 தான் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ன்றது இருக்குது. சோ இது வந்துட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா 1922 இன்கம் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியால போட்ட ஆக்ட் பாத்தீங்கன்னா 1922ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து. சோ இதை ரீப்ளேஸ் பண்றது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. சோ இப்போ இருக்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1961 படி தான் நம்ம வந்து இப்போ வந்து நடைமுறையில இருக்குது. ஸோ டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து 1924ல தொடங்கியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கான்ஸ்டியூட் வந்து 1963ல இந்த ஒரு 2 ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா இருக்குது. ஸோ இன்கம் டாக்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ நம்மளோட கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அண்ட் கரண்ட் வந்து டைரக்ட் டாக்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸோட கரண்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.